வணக்கம். ஜோரா ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பணம் பெருகக்கூடிய ஒரு சில டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கிற கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேங்க. இது 48 நாளில் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கிறது தீர்ந்துருங்க. அது மட்டும் இல்லை, நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கடன் தீரவே மாட்டேக்கு, எனக்கு பணமே வரமாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 48 நாளில் சேலஞ்சாக சொல்கிறேன், உங்களுக்கு பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவை இந்த பணமும் இந்த ஒரு பாக்ஸும் தான், அதாவது உட்டன் பாக்ஸும் தான். இதுக்கு உங்களுக்கு 500 இந்த மாதிரி தான் தேவை அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரு 100 இருந்தாலும் சரி, அதை ஒரு 10 மாற்றி ஒரு 10 நோட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது 500 இருந்தாலும் சரி, அதையும் 10 தாள் அல்லது 50 தாளாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதில் பார்க்கும்போது அந்த ரூபாய் தாள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர், இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு பணம் ஏதாவது ரூபத்தில் வர்றதை கண் கூட பார்ப்பீங்க. இந்த பணத்தையும் இந்த பாக்ஸ் பன்னீரையும் வச்சு என்ன பண்ணணுங்கிற டிப்ஸை நான் வரிசையாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னக்கூட்டி பணம் நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோவில் வரிசையாக அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு நீங்கள் ரூபா கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இடது கையால் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே வாங்க மாட்டாங்க. 2 கையால் கொடுத்துட்டு அவங்க வாங்குகிற ஸ்டேஜ் வரவும் வலது கையை எடுத்துருங்க. பொதுவாகவே நமக்கு ஒரு செலவு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது இடது கையால் கொடுக்கும்போது அந்த செலவு இடது கையோட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் வலது கையால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொடுக்குறவங்க நீங்கள் இடது கையால் கொடுக்கும்போது அவங்க நஷ்டப்படுவாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த செலவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரூபாயை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வெளியே போகிற மாதிரி எண்ணவே கூடாதுங்க. எப்போவுமே பணம் நம்மளை நோக்கி வர்ற மாதிரியே நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரியே எண்ணி பாருங்கள். இப்படி நம்மளை நோக்கி வர்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அடையாளத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லா ரூபாய் நோட்லேயும் காந்தி தாத்தா இருப்பார். அந்த காந்தி தாத்தா புகைப்படம் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி நீங்கள் அதை மட்டும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் நம்மளை நோக்கி தாங்க வரும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோடைய வரிசையாக நான் அந்த ரூபாயை வச்சு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த ரூபாய் நோட்டுக்களை நீங்கள் எப்போவுமே எச்சி தொட்டு அந்த மாதிரிலாம் எண்ணக்கூடாது. ஒரு சில பேர் எச்சை தொட்டு எண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. எப்போவுமே அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தண்ணீர் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். ஏன்னா எச்சி தொட்டு நீங்கள் அதை பயன்படுத்தும் போது புனிதத்தன்மை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே மகாலட்சுமி தானங்க அந்த இது. அதனால் அது மட்டும் இல்லை, இந்த பன்னீரை நீங்கள் கையில் நினச்சிட்டு நீங்கள் ரூபாயை எண்ணுங்க. கண்டிப்பாக அந்த பணம் உங்களை விட்டு வெளியே போகாது. அதாவது இது ஒரு சில பேருக்கெல்லாம் கெட்ட செலவு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்க கையில் பன்னீரை தடவிட்டு இந்த ரூபாயை தொடும்போது கண்டிப்பாக அந்த பணம் கெட்ட செலவுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் வீடியோவில் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாகவே மதியம் 12 to 3 அந்த டைமில் பணம் எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அசுத்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பணத்தை அப்படி எண்ணும்போது பணம் ரொம்ப ஸ்லோவாகும். பணத்தை ஒரு சில பேர்லாம் இந்த பணத்தை தலைகீழாக வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு நோட்டு, அப்படி ஒரு நோட்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பணத்தை எப்போவுமே சீராக நேராக அந்த மாதிரி அழகாக வைங்க. அதுதான் நல்லது. அது உங்கள் பர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற லாக்கராக இருந்தாலும் சரி, அல்லது ஆஃபீஸில் ஏதாவது பணம் வைக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி சீராகவே நீங்கள் வச்சுக்கோங்க. பணத்தை நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அது என்ன செலவாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் பணத்தை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பணத்தை நேராக அடுக்கி நல்லா நீட்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, பணத்தோட இப்போ காட்டுற இந்த பகுதி, அதாவது ரூபாய் நோட்டுகள் அனைத்துமே நம்மளை பார்க்க இருக்கணும். அந்த மடித்த பகுதி மட்டும்தான் கொடுக்க போகிற அவங்களுக்காக இருக்கணும். இப்படி நீங்கள் கொடுக்கவே கூடாது. பொதுவாகவே எல்லாருமே இப்படி தான் செய்வோம். ஏன்னா இதுதான் ரூபாய் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நடுவில் அந்த பணத்தை பிடிச்சிட்டு இப்படி அவங்களுக்கு கொடுப்போம். இந்த தவறை செய்யாதீங்க. இப்போ நீங்கள் காட்டுற மாதிரி பணம் ஃபுல்லாக நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள நோக்கி பணம் போய்கிட்டே இருக்கும், நமக்கு செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் முடிந்த வரைக்கும் பணம் இந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இந்த பகுதி நம்மளை நோக்கி இருக்கணும். அந்த மடித்த பகுதி நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போகணுங்க. நமக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதி நம்மளை நோக்கி தான் இருக்கணும்.
அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த பகுதி நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி பார்க்கணும். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பணத்தை எண்றதா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எண்ணுங்க. யாருக்கும் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறது டிப்ஸ் மட்டும்தான். இப்போ வந்து உங்கள் வீட்டில் பணம் செலவாகிக்கிட்டே இருக்குது, பணம் தங்கவே மாட்டுக்கு, ஏதாவது கடன் வந்துக்கிட்டே இருக்குங்க, வீட்டில் பணம் இல்லாத சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 48 நாள் சேலஞ்சாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த இதை 48 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்கள் கையில் பணம் புழங்குறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு 500 நோட்டு கண்டிப்பாக வேணும். அல்லது எனக்கு 500 கூட இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 100 நோட்டாவது வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 10 நோட்டாக அதை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி 500 இருந்தது அப்படின்னா அதையும் 10 மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 50 தாள் கிடைக்கும். அதாவது 10 நோட்டு 50 கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பணம். அந்த மாதிரி நீங்கள் பணத்தை அப்படி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது 100% கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஒரு பேப்பர் அதாவது ஒரு 10 50 100 500 இந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் வந்து நமக்கு தேவை வந்து அதிகமான பணம். அப்படிங்கும்போது இந்த அதிகமான பணத்தை வச்சு அதை எப்படி வசியம் பண்ணலாங்கிறத நான் ஃபாலோ பண்ணதை மட்டும்தாங்க சொல்கிறேன். எனக்கு ஒருத்தங்க சொல்லி நான் இதை பண்ணி எனக்கு ஓரளவுக்கு நான் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கேன். நான் கோடீஸ்வரின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது நல்ல வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உழைக்காமல் அந்த பணம் கிடைக்குமா அப்படின்லாம் யாரும் தயவுசெய்து கேட்காதீங்க. கண்டிப்பாக நம்ம உழைப்போம். உழைப்புக்கேற்ற அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு முந்தி கண்டிப்பாக கையை வந்து பன்னீரால் ஃபஸ்ட்டு நனைக்கணுங்க. அதாவது பன்னீரை வச்சு கையை நல்லா துடைச்சிக்கோங்க. நல்லா துடைச்சி முடிச்சுட்டு இந்த பணம் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் இதை வாங்கி கையில் வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் அதை 10 நோட்டாக மாற்றி வச்சுருப்பீங்களா, அது 100 10 மாற்றும் போது 10 தாள் அல்லது 500 இருந்தது அப்படின்னா ஒரு 50 தாள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த பணத்தால் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பணத்தை நான் ஃபஸ்ட்டு முன்னாடி சொன்னல அந்த டிப்ஸு தாங்க. இந்த பணத்தை கவுண்ட் பண்ணுறது மூலமாகவே கண்டிப்பாக பணத்தை நம்மக்கிட்ட ஈர்க்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொன்ன மாதிரி தான் பணம் வந்து அதாவது காந்தி தாத்தா அந்த பகுதி வந்து நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணும்போது கண்டிப்பாக பணம் ஏதாவது ரூபத்தில் நல்ல வழியில் வந்துட்டுருக்கும். எண்றதுனால எப்படிங்க பணம் நம்மக்கிட்ட வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. 48 நாள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் காலையில் எந்திக்கணுங்க. ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5:30 மணிக்காவது எந்திரிங்க. பணம் வந்து நீங்கள் அந்த நான் சொல்லும் போது அந்த பாக்ஸில் வைக்கும்போது இந்த மடித்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நோட்டு வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கிறாப்லேயே பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் தாள் கசங்கின மாதிரி இருக்கிற பேப்பரை வச்சு நீங்கள் பண்ண வேண்டாம். நீட்டாக இருக்கிற பேப்பரை வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாக்ஸில் வைக்கும்போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். பணத்தை இந்த மாதிரி தான் மெயினாக கவுண்ட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திக்கணுங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு 5:30 மணிக்கு எந்திக்க. ஆனால் உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது, எனக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 4:30 to 5:30 அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிக்கோங்க. எந்திரிச்சிட்டு கையெல்லாம் பன்னீரில் ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. அதாவது ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றாடம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல, அந்த டைமில் மட்டும் நீங்கள் இதை பண்ணுங்கள். அதாவது மாதவிடாய் கணவன் மனைவி தீட்டு இந்த மாதிரி காலத்தில் மட்டும் இந்த பணத்தை நீங்கள் அந்த நேரம் தொட வேண்டாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி பணத்தை உங்கள் பக்கமாக கவுண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பணத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணும்போது வந்து நான் சொல்கிற மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள். பன்னீரால் கையை நனைச்சிட்டு தான் நீங்கள் செய்யணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு பணத்தை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது 1 2 அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே கவுண்ட் பண்ணணும். உங்ககிட்ட வந்து 10 தாள் தான் இருக்குது, 5 தாள் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு அதிகமாக பணம் இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு 500 தாளை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டா ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா என்னெல்லாமோ நமக்கு வந்து வீண் செலவுகள் வருது. நமக்கு பணம் வர்றதுக்கு ஒரு 500 செலவு பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு 500 வந்து நீங்கள் ஒரு 10 நோட்டாக மாற்றி வச்சுக்கோங்க. நீட்டாக இருக்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கவுண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதாவது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே அதே மாதிரி வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் எண்ணுங்க. 1 2லாம் எண்ண வேண்டாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே உங்களை நோக்கி அந்த பணம் வர்ற மாதிரி எண்ணுங்க.
இது இத்தனை தடவை எண்ணணும், அத்தனை தடவை எண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் மனசுக்கு திருப்தியாக நான் இன்றைக்கி எண்ணிட்டேன், இவ்வளோ தூரம் இந்த பணத்தை எண்ணியிருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது வர்ற வரைக்கும் நீங்கள் பணத்தை எண்ணுங்க. பொதுவாகவே நமக்கு சேல்ரி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்தாலும் சரி, அல்லது நமக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல கொடுத்தாலும் சரி, அதை பார்த்த உடனே வீண் செலவுகள் ஒரு பக்கம் வரதான் செய்யும். ஆனால் அந்த பணத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு 2 செகண்ட் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? அது 10,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, அந்த பணத்தை பார்த்த உடனே ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தோணலாம், ஆனால் இதோட வீரியம் வந்து ரொம்ப அதிகம். நான் சொன்ன மாதிரி கையில் பண்ணிடலாம் நினச்சிட்டு எந்த பணத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். முக்கியமாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே நீங்கள் எண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்ககிட்ட 5 10 தாள்லாம் இருக்குன்னெலாம் நினைக்காதீங்க. 5 தாளையே திரும்ப திரும்ப நீங்கள் எண்ணிக்கிட்டே வாங்க, உங்களை நோக்கி வர்ற மாதிரி மட்டும் எண்ணுங்க. எண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு லாக்கரில் இப்போ நான் ஒரு பாக்ஸ் காமிக்கிறேன், அந்த பாக்ஸில் நீங்கள் வைக்கணும். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ், எங்கள் வீட்டில் 2 பாக்ஸ் இருக்குது, நான் ஒரு பாக்ஸில் அதை செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். நான் 2 பாக்ஸ்லேயுமே அந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த உடன் பாக்ஸ் இல்லாதவங்க வந்து ஒரு பச்சை கலர் பட்டு துணி அல்லது காட்டன் துணி எதுவாக இருந்தாலும் ஓகே. பொதுவாக நான் 2 தாமரை மணி தான் எடுத்திருக்கேன். 2 அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 2 தாமரை மணி எடுத்திருக்கேன், 2 குன்றி மணி எடுத்திருக்கேன், 2 சோவி எடுத்திருக்கேன். அதுதான் எடுத்திருக்கேன். இதை மட்டும் நீங்கள் அந்த துணியாக இருந்தாலும் சரி, இந்த பாக்ஸாக இருந்தாலும் சரி ஓகே, இதை வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கணபதி ஹோமம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய கோயிலில் யாகம்லாம் பண்ணுவோம்ல, அதில் வந்து கண்டிப்பாக காசு போட்டிருப்பாங்கள்ல, அதில் உள்ள ஒரு காசு தான் இது. எங்கள் குலதெய்வம் கோயிலில் யாகம் பண்ணியிருந்தோம், அதுக்கு உண்டான காசு தான். இந்த காசும் ஒன்று நான் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மெயினாக 5 ரூபாய் காயின், சில்லறை காசுகள் எதுவாக இருந்தாலும் ஓகே. பச்சை கற்பூரம் அதிகமாக தேவைங்க, இது வந்து கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பிஞ்ச் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதிகமாக போட வேணாம், அந்த காசெல்லாம் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கலராக பச்சை கலரில் மாறிடும். போட்டு வச்சுக்கோங்க. 2 கல் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் போட்டுட்டு இதை வந்து அந்த பாக்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்கள் பச்சை கலர் துணியாக இருந்தாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் எண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்கள்ல, அதை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வச்சு தாங்க பயன்படுத்தணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது அந்த பச்சை கலர் துணிக்கு மேலே கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அது உங்கள் வீட்டு, ஆனால் நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் வீட்டு பீரோவில் வந்து நகை அடகு வச்ச சீட்டு, அதுக்கப்புறம் கடன் வாங்கினது, இது எதுவுமே இல்லாமல் அந்த பீரோவில் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் அந்த செல்ஃப் இருக்குது, நான் தனியாக கூட வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வச்சுக்கோங்க. இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா, தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும். குபேர மூலைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல மட்டும்தான் இதை வைக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு வைக்க சேஃப்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வடக்க பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு இடம் கிடச்சிது அப்படின்னா கூட ஓகே. அல்லது உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் எங்கே சேஃப்டியாக வச்சுருக்கீங்களோ அங்கே கூட வச்சுக்கோங்க. மெயினாக இதில் வந்து பச்சை கற்பூரம் அதிகமாக போடணும். பச்சை கற்பூரம் அதிக ஈர்ப்புத்தன்மை கொண்டது. அது வந்து இந்த பணத்தில் வந்து நீங்கள் அதிகமாக போட்டு வச்சுக்கோங்க. பணத்துக்கு மேலே பச்சை கற்பூரம் வேண்டாம், அடியில் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது அந்த காயின்ஸு, சோவி, தாமரை மணி, குன்றி மணிலாம் போட்டிருக்கீங்கள்ல, அதில் வந்து பச்சை கற்பூரம், அதாவது நீங்கள் பீரோவில் ஓப்பன் பண்ணவுமே, இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணவுமே உங்களுக்கு இந்த வாசனை அதிகமாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். நீங்கள் எந்திரிச்சு இதை கவுண்ட் பண்ணும்போது. முடியாதவங்க வெள்ளி செவ்வாய் காலையில் 6 to 7, நைட்டு 8 to 9 இந்த டைமில் மட்டும் நீங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த பணத்தை எண்ணிக்கிட்டே இருங்க. 5 தாளாக இருந்தாலும் ஓகேங்க, 50 தாளாக இருந்தாலும் ஓகே. இதை நீங்கள் சொல்லி சொல்லி எண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் எண்ணிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸில் கொண்டு வச்சுக்கோங்க. திரும்ப நான் சொன்ன மாதிரி மறுபடியும் அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் இதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதாவது நான் வெள்ளி செவ்வாய் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பணத்தை நீங்கள் என்ன உங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னால் எந்திக்க முடியும்னு சொல்கிறாங்க, 48 நாள் தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. மாதவிடாய் காலத்தை தவிர்த்து மற்ற நாளில் ஃபுல்லாக அந்த 48 நாள் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க.
பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும், உழைச்சாதான் காசு கிடைக்கும் அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வழியில் பணம் வரும் வேலையே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது பணம் வர்றதுக்கு வேலை வரணும்ல, அப்போ அந்த வேலையும் இந்த இது உருவாக்கி கொடுக்குங்க. என்னெல்லாமோ பரிகாரம் செஞ்சுட்டேன், என்னால் மகாலட்சுமியை வசம் பண்ணவே முடியலை, பணத்தை ஈர்க்கவே முடியலைன்னு சொல்கிறவங்க இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தோணலாம், இதில் என்னங்க பணத்தை ஈர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பலன் ரெட்டிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பணம் யாருக்கும் கொடுக்கறதா இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் பணத்தை கொடுங்க, வாங்குறதும் நீங்கள் அதே மாதிரியே வாங்குங்க. இது பார்க்குறதுக்கு தான் சின்ன பரிகாரமாக இருக்குது, இதோட வீரிய சக்தி அதிகங்க. பணத்தை வச்சே பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற மெத்தடு இது தாங்க. இதை தான் நிறைய பணக்காரங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. எங்ககிட்ட பணமே இல்லைங்க, நான் இதை போய் எப்படி செய்யணும்லாம் தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா தாளை இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கும்போது கண்டிப்பாக அதோட பலன் அதிகமாக இருக்கும். அந்த பணத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செலவு பண்ணவே கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பணத்தை நீங்கள் எண்ணி எண்ணி அந்த பாக்ஸில் வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி எண்ணுங்க, திரும்ப மறுபடியும் அதே மாதிரி அந்த லாக்கரில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் செய்யும்போது பணம் உங்களுக்கு அதிகமாகிறத கண்கூடா பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.